ப்ரோ தரமா இருந்துச்சு ப்ரோ, படம் தரமா இருந்துச்சு. நல்லா இருக்கும் படம், சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர், நல்லா இருந்துச்சு படம், வெறியா இருக்கு ப்ரோ. இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. காசால சந்தோஷத்தை வாங்க முடியாதுன்னு யார் சொன்னது? நல்லா இருக்கு ப்ரோ, படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, அருமையான படம், நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா தான் ப்ரோ இருக்கு, சூப்பரா இருந்துச்சு. விஷுவல் பார்க்குற முன்னால் அந்த டைலாக்ஸ் ரொம்ப ரசித்தேன். உங்ககிட்ட இப்படிலாம் பேசுறதுக்கு பயமாக தான் இருக்கு, ஆனால் இவ்வளோ கிட்டக்க வந்து பேசுறதுக்கும் ஜாலியாக இருக்கு. நான் கிட்ட வந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்குன்னு பார்த்தல. ஆண்ட்ரியா வந்து எனக்கு ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று மெயில் அனுப்பியிருந்தாங்க. இந்த ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், ஐ வாண்ட் டு ப்ரொடியூஸ் திஸ். ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு என்ன ஸ்கிரிப்ட் இருக்குது பார்க்கலாம். மிடில் கிளாஸ் டிடெக்டிவ் வேலு சிஓ. பிளைண்டாக தான் வந்தேன், எனக்கு பிடிச்சிருந்தது படம். ஃபுல்லாக மணி ஈஸ்ட் மாதிரி தான் இருந்தது. ஆண்ட்ரியா அது வந்து நாங்கள் ஹீரோயின் நினச்சோம், அவங்க தான் வந்து வில்லியே. பணக்காரனுக்கு கோவம் வந்தா உன் மூளை இப்போ ஷாக்கில் இருக்கு. ரத்தம் வருது பார்த்த உடனே உனக்கு வலி தெரிய ஆரம்பிக்கும். காமெடி சீன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. அவங்க அச்சுமா வருவாங்க, அவங்க வர காமெடி எல்லாமே செமையாக இருந்துச்சு. அதெல்லாம் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் சூப்பராக கனெக்ட் ஆகும். வாங்க சாப்பிட்டுக்கிட்டே யாரை பத்தியாவது தப்பா பேசலாம். அது உனக்கு என் மகன், செல்ல மகன் பையா. Wish us all the very best for November 21st. Thank you. It's finally happening. ரத்தி ஐயோ பொம்பளைய பார்த்துட்டேன்னா உனக்கு என்ன வேணும்? எனக்கு எல்லாமே வேணும். அவங்க கவின் ஆண்ட்ரியா ஃபேஸ் ஆஃப் தான் ப்ரோ. அவங்க நான் சொல்கிறேன்ல, அவங்கள பீட் பண்ண முடியாதுன்னு நினச்சேன் ஆண்ட்ரியா மேம். ஆனால் கவின் மேட்ச் பண்ணிட்டாரு, சூப்பர் ப்ரோ. அதுக்காகவே மறுபடியும் வந்து பார்க்கலாம். ஒரு தெஃப்ட்டு நெகட்டிவ் ஸ்டோரி தான் போகணும், லேக் இல்லாமல் போச்சு. நான் லேகாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போகும்னு நினச்சேன், பட் அந்த மாதிரி இல்லை, நல்லாவே போச்சு. கவினோட ரோல் கொஞ்சம் இதில் வந்து வேற மாதிரி பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு சூட்டடாக இருக்கு? கவின் ப்ரோக்கு இது நல்லாவே இருக்குது, ரொம்ப போர்லாம் அடிக்கல, அப்பப்போ லைட்டாக காமெடி சென்ஸ் அங்கங்கே இருக்குது, நல்லாவே இருக்குது. காமெடி ஆக்சுவலி அவர் கூட வந்து அவரே காமெடி பண்ணுறாரு, ஆக்சுவலி காமெடி வந்து இல்லை அவரே பண்ண மாட்டார், சுற்றி நடக்கிற விஷயங்கள் தான் அவருக்கு ஆப்ட் ஆகுது, நல்லா இருக்கு. ட்ரைலர் பார்க்கும்போது வந்து என்னடா கதை என்ன சொல்ல வராங்க, மிடில் கிளாஸ் ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்ற. ஆமாம், படத்தில் வந்து ட்ரெய்லரில் பார்க்கும்போது தெரியல, படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது, நல்லா இருக்கு. இந்த ஒரு விஷயத்துக்காக மறுபடியும் படத்தை பார்ப்பேன்னா என்ன விஷயம் ஆக்சுவலி பிடிச்சிருச்சு? எனக்கு சார்லி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவருக்காண்டி பார்க்கலாம், நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருக்கு ப்ரோ, சாங் அந்த அளவுக்கு இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா எவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சிருக்காங்க வடச்சென்னைக்கு அப்புறம் ஆண்ட்ரியாக்கு இந்த படத்தில். ரொம்பவே நல்லா இருக்கு. அவங்களுக்கு இந்த நெகட்டிவ் ஷேக் கேரக்டர் ரொம்ப ஷூட் ஆகுது, நல்லா இருக்கு ப்ரோ. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க படம், நல்லா இருக்கு. ஒரு மெசேஜும் சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. காமன் பீப்புளுக்கான மூவி. கவின் எப்படி பண்ணியிருக்காரு? சூப்பராக பண்ணியிருக்காரு. எல்லாரும் பார்க்க வேண்டிய எல்லா ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. விஷயம் இந்த படத்தில் எடுத்துக்கிறேன்னா என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? ஸ்க்ரீன் பிளே அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் சூப்பராக இருந்துச்சு. சார்லி சார் வந்து செம்மையாக நடிச்சிருந்தாரு. அவர் தான் வந்து காமெடியன் மாதிரி காமிச்சிட்டு கடைசியில் அவர் தான் ஹீரோ மாதிரி காமிச்சாங்க, அதனால நல்லா இருந்துச்சு. மாஸ்க்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. ஆமா. சோ இந்த மாதிரி படம்னே நிறைய பேர் கெஸ் பண்ண முடியல. ஆக்சுவலி என்ன மாதிரி படம் மாஸ்க்? மணி ஈஸ்டில் வரும் பார்த்தீங்களா மாஸ்க்கு, அதை போல தான் இதுலேயும். நடக்குது. ஆமாம், பெரிய ஹைஸ்டாக நடக்கும். அதில் வந்து நம்ம ஹீரோ வந்து தனியாக மாட்டிப்பார், அதுதான் கதையே. கேரக்டர் ப்ளே எப்படி பண்ணியிருக்காங்க? ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கவின்க்கு இந்த மூவி செட் ஆகுது. ரொம்ப நல்லா செட் ஆச்சு. இது புதுசாக இருந்தது, சரி செட் ஆகுமோன்னு நினச்சோம், ஆனால் படம் பார்க்க செம்மையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுக்காக படத்தை மறுபடியும் பார்ப்பேன்னா என்ன விஷயம்? எந்த விஷயம்னா கவினோட ஆட்டிடியூடு அதில் செம்மையாக இருந்தது. அவர் வந்து அவருக்கு மேரேஜ் ஆன மாதிரியே காமிச்சிக்கல, ஃபுல்லாக வந்து எப்படி ப்ளே பாய் மாதிரி சுற்றினார், அதனால நல்லா இருந்தது. சாங்ஸ் வந்து ஃபுல்லாகவே பேக்ரவுண்ட் சாங் மாதிரி தான் போயிருந்தது, தனியாலாம் எதுவுமே காமிக்கல, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ப்ரோ நான் வந்து ஒரு நெல்சன் மூவி மாதிரி இருக்கும்னு நினச்சி வந்தேன். ஆக்சுவலாக அப்படி தான் இருந்துச்சு, ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஒரு படி அதிகமாகவே கொடுத்துருக்காங்க. கவின் ஆண்ட்ரியா ஃபேஸ் ஆஃப் வந்து பயங்கரமாக இருக்குது. ஹீரோயின் அவங்களோட ரோலும் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஜிபி மியூசிக் அல்டிமேட்டாக இருந்துச்சு. ஓவராலாகவே சூப்பர் படம் ப்ரோ. ஒரு 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 மணி ஹெஸ்ட் பார்த்து நம்ம ஊருக்கு ஒரு மணி ஹெஸ்ட் மாதிரி ப்ரோ. நம்ம ஊருக்கான மணி ஹெஸ்ட்டு.
பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ அவர். நான் என்ன நினச்சேன்னா சரி ஆண்ட்ரியா மேம் இருப்பாங்க, அவங்க டாமினேட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் இல்லை, கவின் ப்ரோ ஈக்குவல் பண்ணியிருக்காரு, பயங்கரமாக பண்ணியிருக்காரு, அவங்களுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி உடச்சிட்டாரா கவின்? இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி லவ் சப்ஜெக்ட் தான் பண்ணுவேன் இந்த மாதிரி அதெல்லாம் வந்து இந்த பிரேக் பண்ணிட்டாரு ப்ரோ. அதெல்லாம் அவர் பண்ணிட்டாரு ப்ரோ. நீங்கள் கிஸ்ல லாஸ்ட்டாக பார்த்துருந்தீங்கனாலே அதில் ஒரு சின்ன ஃபைட் சீன் ஒன்று இருக்கும், அதுலேயே அவர் ப்ரூவ் பண்ணிட்டார் ப்ரோ. அவருக்கு ஆக்ஷன்லாம் வராதுலாம் நம்ம சொல்ல முடியாது, பயங்கரம் பண்ணிட்டார். இதில் ஒரு ஃபைட் சீன் ஒன்று இருக்குது சூப்பராகவே. எனக்கு என்னென்னா, ஒரு கதையை சார் இவ்வளோ நம்பி சொல்கிறார் அப்படின்னா அவர் அந்த கதை மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நான் நம்பினேன். அவர்கிட்ட நான் ஒன்று தான் நான் சொன்னேன், சார் நான் உங்களை நம்பி வரேன், நீங்கள் பார்த்துக்கோங்க சார் அப்படின்னு. அவ்வளோதான். இன்றைக்கி வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க சார், ரொம்ப நன்றி சார். அண்ட் அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் ஒரு பெரிய ஆள்கிட்ட போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை. சில பேர்கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளோ டக்குன்னு பழக வராது. எனக்கு என்னென்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலியாகிடுச்சு அவர் கூட பேசுகிறது. ஏன்னா ஒரு நாள் ஃபோன் பண்ணார், இல்லை சும்மா தான் அடித்தேன் அப்படின்னாரு. பரவாயில்லையே சார், சும்மா அடிக்கும்போது நம்மளுக்கு அடிக்கிறாருன்னா அவர் சும்மா சொன்னாராலாம் தெரில. எனக்கு அதெல்லாம் ஒரு மாதிரி பயங்கர ஜாலியாகிட்டு அப்புறம் நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் அடிப்பேன். அப்புறம் சார் எப்போ சார் ஷூட்டிங் வரீங்க, வரலன்னா போர் அடிக்குது சார் அப்படின்ட்டுலாம் பேசி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு என்னென்னா, அவர் என்ன ஃப்ரெண்டாக நினச்சாரான்னு எனக்கு தெரில. எனக்கு அது முக்கியமாகவும் படலை, நான் அவரை ஃப்ரெண்டாக நம்பிட்டேன். ஓகே நம்ம இப்படியே போயிடலாம், அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோதான், இந்த பஸ்ஸு போய் நின்றுருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் ஏற முடியுமாலாம் தெரியாது. அதனால ஜன்னலில் காற்று அடிக்கிற வரைக்கும் அந்த காற்றை ஃபுல்லாக வாங்கிடணும்னு மட்டும் நான் நம்பிட்டேன். சந்தோஷமாக இருந்தேன் சார். இந்த ஓவரால் ஜேர்னி வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு மாதிரி ஐயோ முடிய போதா அப்படின்னு மாதிரி இருக்குது. படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சந்தோஷமாக இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்குது. ஒரு நாள் வந்து சார் கொஞ்சம் டவுனாக இருந்தார். எனக்கு சொக்கண்ணனை பற்றி பர்சனலாக எனக்கு அவ்வளோவா தெரியாது, இந்த படத்தில் தான் அறிமுகம். சார் டவுனாக இருந்தால் என்ன சார் என்னாச்சு அப்படின்னு மாதிரினா, இல்லை நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நானும் சொக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே டைமில் தான் வந்தோம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது சொக்கு வந்து அசிஸ்டண்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு. இன்றைக்கி வந்து இத்தனை வருஷம் கழித்து சொக்கு மொதல் படம் பண்ணுறாரு. நல்லபடியாக அந்த படம் வந்து சேர்ந்துடணும், கரெக்டாக வந்து இதாகிடணும். ஏன்னா படத்தோட பிஸ்னஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே கொண்டு போய் கரெக்டாக லேண்ட் பண்ணிடணும். அது எல்லாமே ரொம்ப இதுவாக போயிட்டுருக்குன்னு சொல்லி ரொம்ப க்ரூஷியலான ஒரு சுச்சுவேஷனில் சொல்லிட்டு இருந்தார். சொக்கு தான் சஜஸ்ட் பண்ணார், வை டோன்ட் வி கோ வித் ஆர்டி ராஜசேகர் ஃபார் சினிமாட்டோகிராஃபின்னு சொன்னார். அப்போது எனக்கு வந்து கவின் சொன்ன மாதிரி எனக்கும் வந்து சரி, இப்போ ஒரு யங் டீமோட வந்து ஒரு 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 சீனியர் சினிமாட்டோகிராஃபர் வந்தால் நல்லாயிருக்கும், அவர் ஒரு மாதிரி கைட் பண்ண முடியும்னு எனக்கு இருந்தது. அதனால வந்து ஐ ஆல்சோ சேட் ஓகே. அப்புறம் அவர் ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு he came up with certain ideas and then we discussed என்ன மாதிரி இருக்கலாம்னு. அண்ட் கடைசி வரைக்கும் அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. வாட் ஐ லைக்ட் அபவுட் his work in this film is, எனக்கு வந்து அவர் அந்த இன்டீரியர்லேயும் கிளைமேக்ஸ்லேயும் அவர் லைட் பண்ணியிருந்த விதம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க நிலத்துல இல்லடா விலங்குகள் உடைத்து தடைகளை தகர்த்து வென்று வா வெற்றி வீரனே. காண்டம்ஸ் இருக்கா மோகன்? எனி டைம் எனிவேர் ஐ வில் டெலிவர். நல்லா இருக்கு. அந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கொண்டுட்டு போயிருக்காங்க. கமர்ஷியல் என்னென்ன விஷயங்கள் வச்சிருக்காங்க, காமெடி அதான் படத்தில் பாட்டு இது எல்லாமே வந்து கமர்ஷியலாக என்ன தேவையோ அதை தான் கொண்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அதுதான் ஓவராலாக ஒர்த் வாட்சிங். பார்க்கலாம் 2025 நல்ல ஒரு மூவி அண்ட் பெஸ்ட்டு. தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. எக்ஸ்பெக்டேஷனோட வரல, மூவி பார்க்கலாம் தான் வந்தேன். நல்லா தான் இருந்துச்சு. ஓவரால் மூவி சூப்பராக இருந்துச்சு. அதான் மற்ற படத்தை கூட கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நல்லா இருக்கு. லேக்லாம் அந்த அளவுக்குலாம் இல்லை, ஆனால் நல்லா இருக்கு. கவின்காக தான். அவங்க வில்லி கேரக்டர் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆக்சுவலாக நான் படத்துக்கு வரணுமே எதிர்பார்க்கல ப்ரோ. பிரதர்ஸ் வந்து அன்எக்ஸ்பெக்டாக பிளான் பண்ணாங்க. சரி அது மாஸ்க், நான் மோஸ்ட்லி கவின் ப்ரோ படம் தெரியாது எனக்கு. மாஸ்க்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க, வந்து பார்த்தா கவின் ப்ரோ படம் தெரிஞ்சது எனக்கு. சாங்ஸ் கேட்டிருக்கேன், ஆனால் கவின் ப்ரோ படம் தெரியாது எனக்கு. ஓகே, மாஸ்க் இங்கிலீஷ் பண்ண டைட்டில் மாதிரி இருக்கு. உள்ள இருக்கிறது மணி சம்பாரிச்சு மணி ஈஸ்ட் இல்லை ப்ரோ, அதோட மாஸ்க் தான் ப்ரோ மணி ஈஸ்ட். மிச்சப்படி நம்ம தமிழ் ஆளுங்க தான் ப்ரோ பண்ணியிருக்காங்க படத்தை. இந்த ஒரு விஷயம் செம்மையாக இருக்குதுப்பா இந்த படத்தில் அப்படின்னா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழைங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் வந்து அப்பார்ட்மெண்ட் அலாட் பண்ணி தராங்க ப்ரோ. அது வந்து பெரிய கார்பரேட் கம்பெனிஸ் அடிச்சு பிடிங்கிறாங்க. ஐ மீன் நான் நல்ல வீடு கட்டி தரேன்னு சொல்லி ஏமாற்றி அவங்களோட சைன் வாங்கி ஏமாற்றிட்டு ஓட்டுறாங்க. அந்த மாதிரி ஒரு நிறைய இடத்துல நம்ம நடக்கிறத பார்க்குறோம். சரிங்களா, அந்த இடத்த
அது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே எல்லாம் விட்டுருவாங்க. சரி ஓகே போனதுக்கு போக நம்ம வாழலாம் சொல்ல. ஆனால் இவங்க ரிவெஞ்ச் எடுத்து பண்ணுறாங்க, அது பிடிச்சிருக்கு ரொம்ப. மாவீரன் மாதிரி இருக்குமோ கொஞ்சம். மாவீரன் சிவகார்த்திகேயன் தனியாக போராடு ப்ரோ. இவர் வந்து மொத்தமாக ஒரு 64 ஃபேமிலிஸ் வந்து போராடுறாங்க. நம்ம அதுன்னு சொல்ல முடியாது. கமர்ஷியல் படம் அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை மெசேஜ்? கமர்ஷியல் சூப்பர் படம், பேசிக்கலி சூப்பர் படம் எடுத்துக்கலாம் ப்ரோ. நல்லா ஃப்ளோவாக போகுது, லேக் அடிக்காமல் இருக்குது. சூப்பராக பண்ணிருக்காரு. நான் சொல்லி தான் தெரிஞ்ச மாதிரி கவிங் ப்ரோ நல்லா பண்ணிருக்காரு. செம்மையா இது புதுசாக தான் ப்ரோ இருக்குது. அது வந்து எப்படி சொல்கிறது, ஆக்சுவலாக அதுக்கு படத்தில் மேரேஜாக இருக்கும். அந்த மேரேஜ் தான் பெருசாக எடுத்துக்க மாட்டார் அவர். ஃபுல்லாக இதில் டிடெக்டிவ் வச்சு டிடெக்டிவ் ஆக்சுவலாக மாஸ்க்குன்ற மாதிரி நான் நினச்சேன். நான் டிடெக்டிவ் வச்சுட்டாங்க போது ஸ்பையாக ஐ மீன் அந்த மூஞ்சை காமிச்சிக்க மாட்டேன் வெளில, அதான் மாஸ்க்குன்னு நான் நினச்சேன். ஆனால் மாஸ்க் அது கிடையாது. சூப்பர் மார்க்கெட் ஹைஜெக் பண்ணுவேன். அதை ஒவ்வொருத்தரும் மாஸ்க் போட்டனால அதனால டைட்டில் மாஸ்க் வச்சாங்க, நான் புரிஞ்சுக்கிட்டேன். படமே நல்லா இருந்தது, நான் பார்க்கலாண்ணா. கவினோட ஆக்டிங் நல்லா இருந்தது, ஆண்ட்ரியும் நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாமே நல்லா இருந்ததுண்ணா படம். கிளைமேக்ஸ் நல்லா இருந்ததுண்ணா. கிளைமேக்ஸில் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லிருப்பாங்க, படம் பார்த்துட்டு முடிவு பண்ணிடுவோம். அது அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைண்ணா. நார்மலாக பணத்தை கொள்ளடிப்பாங்க, அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. அதை பற்றி ஸ்கேம் பற்றி தான், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இன்ட்ரோல் நல்லா இருந்தது, கிளைமேக்ஸும் நல்லா இருந்ததுண்ணா. 2 கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நல்லா இருந்தது. ஒருத்தன் அடிப்படுறப்ப ஏஞ்சி நிற்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. எல்லாரும் வந்து பாருங்கள், என்டர்டைன்மெண்ட் தான். என் போஸ்டர்லேயே அப்படி தானே வச்சுருந்தாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு தப்பு நடக்கிறப்ப நம்ம மாஸ்க்கு போட்டு எதை வேணால் தட்டி கேட்கலாம் அப்படின்ற மாதிரி மெசேஜ் கொடுத்துருக்காங்க. எல்லாம் தட்டி கேட்கணும்ண்ணா. ஏன்னா எல்லாருமே தோண்டு போயிடுறாங்களே. ஒரு தப்பு நடக்கிறப்ப நம்மளால என்ன அவங்கள பண்ண முடியும், நம்ம யார் அப்படின்றப்ப தோண்டி நிற்கணும். அதனால் அடிப்பட்டாலும் என்னன்னு பரவாயில்ல, ஆனால் ஏஞ்சி நிற்கிறாங்கல்ல, அது பெரிய விஷயம் தான். நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டீங்களா? இல்லையா? நல்லா இருக்குண்ணா. மிடில் கிளாஸ் கடைசியில் வந்து அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. கடைசியில் அந்த மெசேஜ்லாம் நல்லா இருந்துச்சு. நான் ஆரம்பத்துலேருந்து அந்த மிடில் வரைக்குமே தெரியல, மிடில் கிளாஸ் என்ன படம்ன்றமே தெரியல. கடைசியில் தான் வந்து இது நாங்கள் தாண்டா நெஞ்சு நிற்போம், வேறு யார் நிற்பா அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க. மறுபடியும் இந்த படத்தை பார்க்கலாமா? என்டர்டெயின்மெண்ட்டு, அப்புறம் ஆண்ட்ரியா மேம்காக பார்க்கலாம், அவங்களோட ஆக்டிங் ப்ரெசன்ஸ் வர்றவளே. அப்புறம் அந்த கடைசியில் எண்டில் வருவார்னு நினைக்கிறேன், அந்த ஹைஸ்டோட ஹீரோ, அவரோட அந்த கடைசி இதெல்லாம் சூப்பராக இருக்குண்ணா. என்டர்டைன்மெண்ட் சூப்பராக பார்க்கலாம். ட்ரெய்லரை பார்த்துட்டு வராதிங்க. ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது ட்ரெய்லர் கொஞ்சம் பெட்டராக அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ட்ரெய்லரில் செம்ம நல்லா எடிட் நல்லா பண்ணியிருந்தாங்க, பட் படத்தில் அந்த எடிட்டிங் இல்லை. நிறைய சீன்ஸ் ரொம்ப கட் பண்ணி காமிச்ச மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் நல்லாயிருக்கு, கிளைமேக்ஸ் லாஸ்ட் 15 மினிட்ஸ் நல்லாயிருக்கு. நடுவில் இருக்கிற நிறைய விஷயங்கள் வந்து தேவையில்லாமல் வச்சிருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. கவினோடது நல்லா இருந்துச்சு, அவரோடதுல நம்ம எதுவும் குறை சொல்ல முடியாது. ஆண்ட்ரியா ஒரு மிரட்டலான நடிப்பு ட்ரெய்லரில் இருந்துச்சு, பட் அந்த பயம் வரல. அவங்க மேக்கப் பார்த்தோன்னா அந்த அரண்மனை படத்தில் பேய் மேக்கப் பண்ணி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி இந்த ஒரு வேளை பேய் படமுன்னு சொல்லி நடுவில் டவுட் வந்துச்சு. ஏன்னா அந்த லுக்கெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. வில்லன் நினச்சா என்ன வேணாலும் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம், அந்த மாதிரி இருக்காங்க. அப்படி காமிக்கும் போதே வந்து நமக்கு ஒரு சலிப்பு தட்டுதான் தெரியும். பட் ஓகேவா பண்ணியிருக்காங்க அவங்க. காமெடி அங்கங்கே ஒரு சில காமெடி நம்ம தேடி கண்டுபிடிச்சி பார்க்கணும், அது கவின் பண்ணுற காமெடி தான் இது. சாங்ஸும் வந்து ஜிவி பிரகாஷ் ஸ்டார்டிங்கில் அந்த சொன்னேன்ல, அது செம்மையாக கொண்டு வந்திருப்பாரு. ஒரு செம்மையாக இருக்கும் போலே, படம் ஃபுல்லாக பாட்டாக இருக்கும், நடுவில் கொஞ்சம் காணாமல் போயிடுறாரு. அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் மறுபடியும் வந்துடுறாரு. அந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டு மட்டும் படத்தில் நல்லா இருக்குமா தெரியுது, நடுவில் கொஞ்சம் நிறைய அன்வான்டாக பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ. படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. படம் நல்லா தான் ப்ரோ இருக்கு. க்ரௌட் நிறையவே இருக்கு. வெற்றிமாறன் மென்டரிங் பண்ணியிருக்காங்க, போட்டிருந்தாங்க, அதுபடி இருக்கு, நல்லாவே இருக்கு பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்டர்வலுக்கு முன்னாடிலாம் தான் ஸ்டோரி செட் பண்ணுறாங்க, நல்லாவே கொண்டு போகிறாங்க. செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு மெசேஜோடய முடிச்சிருக்காங்க. முடிக்கும் போது இது ஆக்சுவலி என்ன ஒரு மாதிரி ஸ்கேம்னால எப்படி ஒரு கம்யூனிட்டி பாதிக்கப்படுது, அவங்க எப்படி அதை வந்து இது பண்ணுறாங்க தான் கதை. நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. சார்லி தான் இருக்கிறதுலே பெரிய ரோல் பண்ணியிருக்காரு. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் வந்தேன். வெற்றிமாறன் சாரோட ஒரு இன்புட் இந்த படத்துக்கு இருக்குன்றதை வச்சு தான் நான் வந்தேன். நல்ல கமர்ஷியலாக இருந்தாங்க, சூப்பராக. அவரோட இன்புட் என்ன இல்லை, அவர் மென்டார்னு சொல்லிட்டு தானே அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, அவங்க வந்து அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக ரூட்டடான ஒரு சப்ஜெக்ட் தான், ஆனால் அதை கமர்ஷியலைஸாக எடுத்திருக்காங்க, எல்லாருக்குமே ரீச் ஆகிற மாதிரி. அது நம்ம அதான் அந்த காமன் பீப்புள் அவங்களோட மென்டாலிட்டி, இந்த பொலிட்டிக்கலாக எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஏமாறுறாங்க, அது மாதிரி ஒரு மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க, எல்லாருக்குமே ரீச் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
சூப்பராக இருக்கிறார் படத்தில். ஏன்னா கவின் ஒரு மாதிரி லவ் சப்ஜெக்ட் இந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் செட் ஆகும் அப்படின்னாங்க. இந்த சப்ஜெக்ட் நல்லாவே செட் ஆகுது. இதில் ஒரு கிரே ஷேடடான ஒரு சப்ஜெக்ட் தான் அவர் சூப்பராகவே பண்ணியிருக்கிறாரு. கமர்ஷியலான ஆக்சுவலி காமெடி அந்த மாதிரி. ஆமாம், எல்லாமே இருந்தது ஆக்சுவலாக படத்தில். செமையாக இருக்கிறாரு அவர், செமையாக. அவங்களுக்கு நான் எல்லாரும் எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சார்லி சார்லேருந்து எல்லா கேரக்டரும் ஒர்த் வாட்சிங் நினைக்கிறீங்களா? ஒரு வாட்டி வாட்சிங்களா? ஒர்த்து வாட்சிங் தான். நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு.